அண்ணாமலை முதலமைச்சர் விஜய்க்கு சவாலா நினைக்கிறாரு. சாத்தியமே இல்லை. 2031 அவர் ஆட்சி வருமா? நல்ல கனவுதான். இந்த மாதிரி பேசுறது மூலம் எதை சாதிக்க நினைக்கிறாரு அப்படிங்கிறது சந்தேகம். எதை சாதிக்கிறாருன்னா, அடுத்து எப்படியும் முதலமைச்சர் ஆகிவிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருக்கிறாரே திரு உதயநிதி ஸ்டாலின். அவருடைய எண்ணத்துக்கு ரொம்ப ரொம்ப அளவுக்கான ஆப்பு வைக்கிறாருங்க இவரு. அந்த மாதிரி நிலைமையில அண்ணாமலை இருக்கிறார். என்னன்னா, என்ன சொல்றாரு திரு அண்ணாமலை? ஒரு பெரிய அளவுக்கு கூட்டத்தை கூட்டினார். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போதைக்கு கிட்டத்தட்ட 10.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்கு. 5 வருஷம் கழிச்சு அது 15 லட்சம் கோடி ஆயிரும். அவர் ஆட்சிக்கு வந்துதான் அது சரி செய்யணுமா? ஏன் இந்த 5 வருஷத்துல யாருமே சரி செய்ய மாட்டாங்களா? திரு விஜய் சரி செய்ய மாட்டாரா? அவருக்கு ஆலோசகர் இருக்கவே மாட்டாங்களா? இவருக்கு மட்டும்தான் இருப்பாங்களா? இது என்ன நினைப்புங்க? மக்கள் ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. எல்லாமே கணக்கு வச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல் இருக்கிறாரு போல இருக்கு. பழைய திமுக அண்ணா திமுக வாரிசு மாதிரியே இருக்கிறாரு திரு அண்ணாமலை. எப்படியாவது இந்த அரசு, திரு விஜயோடைய அரசு 15 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிவிடும். அதை அவர் தான் சரி செய்யணும். மக்களுக்கு புரியுது சார். மக்களுக்கு எல்லாமே தெரியுது. எதனால கடன் வாங்கினார்கள், அந்த கடன் எதற்காக பயன்படுத்தப்பட்டது, அப்புறம் ஏதாவது அதில் பார்ட்டி ஃபண்ட் இருந்ததா, எல்லாம் மக்கள் யோசிக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்டுங்கிற வார்த்தை எடுத்தவரே திரு விஜய் தானே. அதை கண்டு அரண்டவங்க அண்ணா திமுக காரங்க, திமுக காரங்க, அந்த வரிசையில அண்ணாமலையும் இருந்துறாரு மாதிரி தெரியுதுங்க. பார்ட்டி ஃபண்ட் இல்லாம ஒரு அரசை எப்படி நடத்துவது, அப்படிதாங்க திமுக அண்ணா திமுக யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த லெவலுக்கு வந்துட்டாங்கிற மாதிரி தெரியுது. பொள்ளாச்சியில கூட்டம் நடத்தினாருங்க. பொள்ளாச்சியில கூட்டம் எதுக்கு நடத்துறாரு? அவருடைய ஸ்ட்ராங் ஹோல்ட் அல்லவா. அவர் என்ன நோக்கத்துல வந்தாரு, எதற்காக நியமிக்கப்பட்டாரு, அதனுடைய காரணம் என்ன? அண்ணா திமுகவுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் பொழுது அதே மண்டலத்தை சேர்ந்த, அதே சமூகத்தை சேர்ந்த, கொங்கு வேளாறு சமூகத்தை சேர்ந்த திரு அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவராக நியமித்தால் அவரு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு செம்மையா செக்கு வைப்பாரு, ஆப்பு வைப்பாரு அப்படின்னு பாரதிய ஜனதா தலைமை நினைச்சது. அதன் மூலம் வந்தாரு. சூப்பரா பேசுவாரு. பேசிக்கிட்டு எல்லாத்தையும் கவர்ந்துட்டாரு. அது சந்தேகம் இல்லை. பாஜகவுடைய மாநில தலைவராக அவர் இருந்ததன் மூலமாகத்தான் அவருக்கு செல்வாக்கு உயர்ந்தது என்பதை மறுக்க முடியாது. அவருக்கென்று தனி வட்டம் உருவானது, அதையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதை மறுக்கவே முடியாது. பாஜக என்ற வட்டத்தையும் மீறி அண்ணாமலை என்பவருக்கு, என்ற தலைவருக்கு தனியாக தொண்டர் படை உருவானது, ரசிகர் கூட்டம் உருவானது, மறுக்க முடியாது. அது விஜய்க்கு முன்பு, இப்போது இருப்பது விஜய்க்கு பின்பு. ஒருவேளை திரு அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக நீடித்து இருந்தால் அந்த ஒரு தொடர்ச்சி இருந்திருக்கும். அவர் என்னதான் நாம் மதமற்றவன் ஜாதியற்றவன் ரெண்டையும் வீட்டில் பூட்டி வைத்து விட்டு வந்து விடுவேன் டிக்ளேர் செய்தாலும், அவரு என்னவாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியிலே தொடர்ச்சி என்பதை மக்கள் நினைவுபடுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இல்லை என்று அவர் சொன்னாலும் நம்ப மக்கள் தயாராக இல்லை. பாஜகவுடைய கூடாரம் கணிசமாக காலி ஆகிவிட்டது. அவர்கள் திரு அண்ணாமலை பக்கம் போய்விட்டார்கள். அப்போ பாஜகவில் யார் இருப்பாங்க? பழையபடி நோட்டாதானா, நோட்டாவோட தான் போட்டியா அப்படின்னு பாஜக கவலைப்படுறதை விட, நல்லா கவனிக்கணும், திமுக அண்ணா திமுக ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன காரணம்னா, ஒருவேளை பாஜகவோட தான் அணி தொடர வேண்டுமோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைப்பார் இல்லையா? அப்போ பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லையா அப்படின்னா அவருக்கும் கொஞ்சம் கவலையா தான் இருக்கும். எதிர்காலத்தில் அண்ணா திமுகவுடனும் பாஜகவுடனும் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு அண்ணா அறிவாலயம் திமுக தலைமை நினைக்கும் போது பாஜக காலியாகிவிட்டதா அப்படிங்கிறது ரொம்ப கவலையா இருக்கும். சரி, பாஜக எப்போதான் ரொம்ப பெரிய அளவுக்கான செல்வாக்கு இருந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். திரு அண்ணாமலை இருந்தபோது நிச்சயமாக ஒரு புல் கிடைச்சது, மறுக்க முடியாதுங்க. அப்படியே 10% ஆகிவிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 18% ஆகிவிட்டது. எல்லாம் எண்கள் தான். அதற்கு சில காரணங்கள் இருந்தது. அப்போது பாஜக அதிக தொகுதிகளில் போட்டியிட்டதால் அதனுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக கிடைத்தது. இருந்தாலும் கூட அண்ணாமலை அவர்களுக்காக பாஜகவுக்கு ஓட்டு போட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால்
அதே பாஜக யாருக்கெல்லாம் இடம் கொடுக்கணும் அவருக்கெல்லாம் கொடுக்காமல் போனது குறித்து பாஜக மீது பற்று கொண்டிருந்தவர்கள் பல பேர் பாஜக விலகிட்டாங்க. முக்கியமாக பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள். அந்த சமூகத்தை சேர்ந்த 2 பேருக்கு திரு விஜய் அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார் என்பதால் அந்த சமூகத்தின் பெரும்பாலானவர்கள் தாவேகா பக்கம் திரு விஜய் பக்கம் தான் இருக்கிறார்கள். சரி, இப்போ திமுக அண்ணா திமுகவுக்கு என்ன கவலை? பாஜக பலவீனமாகிறது அப்படின்னா திமுகவுக்கு இப்ப இருக்கிற ஒரே சாய்ஸ் பாஜக தான். அந்த பாஜகவோட அணி அமைச்சு அடுத்த தேர்தலில் போட்டியிட்டு மத்திய அரசுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதுல நிச்சயமாக ஊறு ஏற்பட்டு விடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, எதிர்காலத்தில் ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்து முதலமைச்சர் ஆகிவிட மாட்டோமா அப்படின்னு இன்றை முதல், ஏன் நேற்று முதல் திரு விஜய் எப்போது முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டு பதவியேற்றாரோ அந்த நாள் முதல், அப்படி இல்லை, கடந்த தேர்தல் முடிவுகள் வெளியான போது திரு விஜயுடைய தாவேகா மகத்தான வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தெரிந்தது முதல் திரு உதயநிதி ஸ்டாலின் கலங்கித்தான் போய்விட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு போனை போட்டு, ஐயா நீங்கள் முதலமைச்சர் ஆகிவிட மாட்டீர்கள் எல்லாமே கேட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்பவே திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய கனவு வந்துருச்சு, தானும் அடுத்த முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்று. அது ஆசையில, அந்த உடைய எண்ணத்துல திரு அண்ணாமலை மண்ணை போட்டு விடுவாருங்கிற மாதிரி தெரியுதுங்க. ஏனென்றால் அவரு கவர்கின்ற வாக்குகள் அதிமுகவின் வாக்குகள், கொங்கு மண்டலத்தினுடைய வாக்குகள், திமுகவுடைய இருக்கின்ற இளைஞர்கள் பலருடைய வாக்குகளை அண்ணாமலை கவர்ந்து விடுகிறார். இதனால திமுக இருக்கிற இடத்திலே இருந்து விடுங்கிற மாதிரி தெரியுது. அதிமுக காலியாகிட்டு இருக்கு. திரு விஜயோடைய பலம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. அவர் பேசுகிற ஒவ்வொரு கூட்டமும் அவருக்கு குறைந்தபட்சம் 2% வாக்குகளை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அவர் பேசுற விதம், அந்த பேசுற ஸ்டைல், அவருக்கு சொல்கிற விதம், இந்த அவர்களே இவர்களே இந்த மாதிரியான பழைய முறையெல்லாம் தவிர்த்து விட்டு நேரடியாக பேசுகின்ற தன்மை, மக்கள்கிட்ட உரையாடுகின்ற எளிமை, தானும் ஒரு சாதாரண அரசு அலுவலர் தான் அப்படின்னு உண்மையாவே நம்பி அதன் மூலம் வெளிப்படுத்துகின்ற உடல் மொழி, இதெல்லாம் மக்கள்கிட்ட நல்லா போயிட்டு இருக்கு. ஊழலை ஒழிப்பேன், யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாருல்ல, அதை மக்கள் உண்மையாக நினைக்கிறாங்க. மக்களுக்கு இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? போகிற இடத்துல அரசு அலுவலகங்கள்ல இந்த லஞ்சம் கேட்கின்ற அந்த தொல்லை இருக்குல்ல, அது மிகப்பெரிய தொல்லை. அது இல்ல அப்படின்னு இப்போ கிட்டத்தட்ட 50% உறுதி ஆயிடுச்சு. போகின்ற காலங்களில், வருகின்ற காலங்களில் 100% உறுதி ஆயிட்டாவே மக்கள் முழுக்க முழுக்க அவர் பக்கம் இருந்துருவாங்க. இன்னைக்கு தேர்தல் வைத்தால் திரு விஜய் அவருடைய தாவேகா பொது தேர்தல் வைத்தால் குறைந்தபட்சம் 160 180 சீட்டுகள் ஜெயிக்குங்க. அது திமுக அதிமுகவுக்கு நல்லாவே தெரியுது. எப்போ தேர்தல் வைத்தாலும், இன்னைக்கு 5 வருஷம் கழிச்சு தேர்தல் வைத்தாலும் இங்கு இருக்கின்ற நிலைமை, இங்கு இருக்கின்ற வாக்கு சதவீதங்கள் பிரிந்து கிடக்கின்றன. திமுக அதிமுக, அண்ணாமலை, தொலை தூரத்தில் சீமான், இப்படி வாக்க பிரிச்சுக்கிட்டாங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு எளிதான வெற்றி சாத்தியமாகிவிடும். இருந்தாலும் 2031 நமது ஆட்சி தான் சொல்லி அண்ணாமலை சொல்லிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவுக்கான செல்ஃப் பில்டப் ஆகிருக்குங்க. அவர் நடத்தின கூட்டம் எங்கே? பொள்ளாச்சி மண்டலத்துல நடத்தினாரு. அங்கு யார் பெரும்பாலானவர்கள் இருப்பார்கள்? கொங்கு மண்டலத்தை சேர்ந்த கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர் அந்த மண்டலத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அங்கு கூட்டம் அதிகம் கூடும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். அந்த மண்டலத்தை முதலில் வளைத்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. மற்ற ஊர்களிலும் அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது. இருந்தாலும் அவர் திமுக அதிமுக போன்ற கட்சிகளை காலி செய்து விடுவதால் திரு விஜயுடைய வெற்றி எளிமையாகிவிடும். அண்ணாமலையுடைய முதலமைச்சர் கனவு 2031 நிறைவேறுவது மிகப்பெரிய சந்தேகம். நன்றி, வணக்கம்.